வணக்கம் விருச்சிகம் ராசிக்காரர்களே, உங்கள் உள்ளுணர்வு இப்போது உங்களுக்கு ஆபத்தையும் உயர்வையும் ஒரே நேரத்தில் காட்டுகிறது. அந்த உள்ளுணர்வை நம்பி முன்னேற உதவும் பரிகாரம் என்ன தெரியுமா? வாங்க இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். பொதுவாகவே விருச்சிகம் ராசியில் பிறந்தவர்கள் வெளியில் அமைதியாகவும் சாதாரணமாகவும் தோன்றினாலும் அவர்களுடைய உள்ளம் கடலின் அடித்தளத்தைப் போல ஆழமும் மர்மமும் நிறைந்தது. எந்த விஷயத்தையும் மேலோட்டமாக பார்க்காமல் அதன் உள்ளார்ந்த காரணம் என்ன, அதன் முடிவு என்ன, அதன் தாக்கம் என்ன என்று முழுமையாக ஆராய்ந்து பார்க்கும் குணம் இவர்களுக்கு உரியது. ஒருவர் சொன்ன ஒரு வார்த்தை கூட இவர்களின் மனதில் நீண்ட காலம் ஒலித்து கொண்டே இருக்கும். அதனால்தான் விருச்சிகம் ராசிக்காரர்கள் சாதாரணமாக பேசும் மனிதர்களைப் போல தெரியாமல் ஆழ்ந்த சிந்தனையாளர்கள் போல இருப்பார்கள். இவர்களுக்கு வாழ்க்கை என்பது வெறும் நாட்கள் கடந்து செல்லும் ஒரு பயணம் அல்ல. அது ஒவ்வொரு அனுபவத்தையும் கற்றலாக மாற்றும் ஒரு பெரிய பயணமாக இருக்கும். நம்பிக்கையை ஒரு முறை பெற்றுவிட்டால் அந்த நபருக்காக உயிரையும் கொடுக்க தயங்க மாட்டார்கள். ஆனால் ஒரு முறை நம்பிக்கை உடைந்தால் அதே ஆழத்தில் அவர்களின் மனதில் காயமும் பதிந்துவிடும். விருச்சிகம் ராசிக்காரர்களின் உணர்ச்சிகள் மேற்பரப்பில் தெரியாது, ஆனால் உள்ளுக்குள் எரிமலை போல குமுறி கொண்டிருக்கும். இவர்களுக்கு கோபம் வந்தால் அதை வெளிப்படையாக காட்டாமல் அமைதியாக மனதுக்குள் சேமித்து வைத்துக் கொள்வார்கள். அந்த சேமித்த உணர்ச்சிகள் ஒரு நாள் ஒரே வெடிப்பாக வெளிப்படும். காதல், நட்பு, குடும்பம் ஆகியவற்றில் மிகுந்த தீவிரத்துடன் ஈடுபடுவார்கள். சாதாரண அன்பு இவர்களுக்கு போதாது, முழுமையான அர்ப்பணிப்பு, முழு உரிமையும் வேண்டும். தங்களை நேசிப்பவர்கள் தங்களுக்கே சொந்தமானவர்கள் என்ற உணர்வு இவர்களிடம் வலுவாக இருக்கும். அதனால்தான் இவர்களுடைய உறவுகள் சாதாரணமாக இருக்காது. அதில் தீவிரமும் ஆழமும் சில சமயம் புயலும் கூட இருக்கும். வாழ்க்கையில் சந்திக்கும் ஒவ்வொரு உணர்ச்சிகளையும் முழுமையாக அனுபவிப்பது இவர்களின் இயல்பு. விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு பிறரின் மனதை வாசிக்கும் அற்புதமான திறன் இருக்கும். ஒருவர் பேசாமல் இருந்தாலும் அவர் மனதில் என்ன ஓடுகிறது என்பதை இவர்களால் ஊகிக்க முடியும். அதனால்தான் இவர்கள் உளவியல், ஆராய்ச்சி, இரகசிய பணிகள், விசாரணை, மருத்துவம் போன்ற துறைகளில் சிறந்து விளங்குவார்கள். மற்றவர்கள் கவனிக்காத சிறிய விஷயங்களையும் கவனித்து அதில் மறைந்திருக்கும் உண்மையை கண்டுபிடிப்பதே இவர்களின் இயல்பு. வாழ்க்கையை வெளிப்படையான மேடையாக பார்க்காமல் மறைமுகமான நாடகமாக பார்க்கும் குணம் இவர்களிடம் உண்டு. அதனால்தான் இவர்களுடைய வாழ்க்கை சாதாரணமாக ஓடாது. அது எப்போதும் மாற்றங்களும் திருப்பங்களும் நிறைந்ததாக இருக்கும். விருச்சிகம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் பெரிய பெரிய வீழ்ச்சிகளும் அதைவிட பெரிய எழுச்சிகளும் நிகழும். ஒரு முறை கீழே விழுந்தாலும் அதே இடத்தில் நீண்ட நாட்கள் கிடைக்க மாட்டார்கள். சாம்பலிலிருந்து மீண்டு எழும் பீனிக்ஸ் பறவை போல தங்களின் வாழ்க்கையை புதிதாக உருவாக்கும் சக்தி இவர்களிடம் இருக்கும். தோல்வியை ஏற்கும் மனப்பான்மையும் அதிலிருந்து பாடம் கற்றுக்கொள்வதும் தான் இவர்களின் பெரிய பலம். மற்றவர்கள் கைவிட்ட இடத்தில்தான் விருச்சிகம் ராசிக்காரர்கள் புதிய பயணத்தை தொடங்குவார்கள். வலி, துயரம், ஏமாற்றம் ஆகியவை இவர்களை உடைக்காது, மாறாக அவர்களை மேலும் வலிமையாக்கும். குடும்ப விஷயத்தில் விருச்சிகம் ராசிக்காரர்கள் மிகவும் பொறுப்புடன் நடந்து கொள்வார்கள். வெளியில் கடுமையாக தோன்றினாலும் வீட்டுக்குள் மிகுந்த பாசமும் அக்கறையும் கொண்டவர்களாக இருப்பார்கள். நண்பர்கள் விஷயத்தில் தேர்ந்தெடுப்பார்கள். பலரை நண்பர்களாக வைத்து கொள்ள மாட்டார்கள். ஆனால் ஒருவரை நண்பனாக ஏற்றுக்கொண்டால் அந்த உறவு மரணத்திற்கும் அப்பாலும் நீடிக்கும் அளவிற்கு உறுதியானதாக இருக்கும். காதலில் முழுமையாக தங்களை அர்ப்பணிப்பார்கள். பாதி காதல், மேற்பரப்பு காதல் இவர்களுக்கு பிடிக்காது. காதல் வாழ்க்கை இவர்களுக்கு சொர்க்கமாகவும் நடக்கமாகவும் மாறக்கூடிய சக்தி கொண்டது. விருச்சிகம் ராசிக்காரர்களின் வாழ்க்கை நோக்கம் என்னவென்றால் சாதாரணமாக பணம் சம்பாதிப்பது அல்லது புகழ் பெறுவது மட்டுமல்ல. வாழ்க்கையின் உண்மை என்ன, மனிதனின் மனம் என்ன, துன்பத்தின் அர்த்தம் என்ன, மகிழ்ச்சியின் விலை என்ன என்பவற்றை அனுபவத்தின் வழியாக புரிந்து கொள்வதே இவர்களின் பாதை. மற்றவர்கள் ஓடும் வழியில் ஓடாமல் தனித்த பாதையை உருவாக்கி அதில் பயணிப்பதே இவர்களின் இயல்பு. அதனால்தான் இவர்களின் வாழ்க்கை கதை மற்ற ராசிகளை விட வேறுபட்டதாகவே இருக்கும். அதே போலதான் விருச்சிகம் ராசிக்காரர்களின் அதிர்ஷ்டம் மற்ற ராசிகளைப் போல மெதுவாக வருவது இல்லை. அது திடீரென மாறும் தன்மை கொண்டது. ஒரு காலத்தில் ஒன்றுமே இல்லை என்று நினைக்கும் நிலையில் இருந்தவர் திடீரென்று உயர்ந்த நிலைக்கு செல்லும் சூழல் உருவாகும். இவர்களுடைய வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் என்பது சுலபமாக கிடைக்கும் ஒன்று அல்ல. அது வழியின் வழியாகவும் அனுபவத்தின் வழியாகவும் வந்து சேரும் ஒரு பெரிய பரிசு. மற்றவர்கள் சுலபமாக சம்பாதிக்கும் பணத்தை விட விருச்சிகம் ராசிக்காரர்கள் கடினமான சூழ்நிலைகளில் போராடி சம்பாதிப்பார்கள். அதனால்தான் அவர்கள் சம்பாதிக்கும் பணத்திற்கு தனி மதிப்பு உண்டு. பணம் என்பது வெறும் வசதி அல்ல, அது பாதுகாப்பு என்ற உண்ணம் இவர்களிடம் ஆழமாக இருக்கும். வாழ்க்கையில் ஒரு முறை பெரிய இழப்பு ஏற்பட்டால் அதற்கு பிறகு அவர்கள் பணத்தை கையாளும் விதமே மாறிவிடும். செலவு செய்வதில் மிகவும் கணக்காகவும் சேமிப்பில் மிகுந்தவும் கவனமாகவும் மாறுவார்கள். அதிர்ஷ்டம் அவர்களை தேடி வரும் காலமும் உண்டு. ஆனால் அந்த நேரத்தில் அதை பிடித்து வைத்துக் கொள்ளும் புத்திசாலித்தனமும் இவர்களிடம் இருக்கும். விருச்சிகம் ராசிக்காரர்கள் சாதாரண வேலைகளில் நீண்ட நாட்கள் திருப்தி அடைய மாட்டார்கள். அவர்களுக்கு சவால் வேண்டும், அதிகாரம் வேண்டும், முடிவெடுக்கும் இடம் வேண்டும்.
அதனால்தான் மருத்துவம், காவல், இராணுவம், ஆராய்ச்சி, உளவியல், சட்டம், இரகசிய பணிகள், அரசியல், வியாபாரம் போன்ற துறைகளில் சிறந்து விளங்குவார்கள். ஒரு அலுவலகத்தில் வேலை செய்தாலும் அங்கே சாதாரண ஊழியராக இருப்பதை விட மெதுவாக அதிகாரம் கொண்ட நிலைக்கு செல்வதே இவர்களின் நோக்கம். மேல அதிகாரிகள் இவர்களை ஒரு பக்கம் பயப்படுவார்கள், இன்னொரு பக்கம் மதிப்பார்கள். ஏனென்றால் விருச்சிகம் ராசிக்காரர்கள் வேலை செய்யும் விதமே வேறு. எதையும் மேலோட்டமாக செய்யாமல் அடிப்படை வரை சென்று முடிவெடுப்பார்கள். அவர்களுக்கு பொறுப்பு கொடுத்தால் அந்த வேலையை தங்கள் உயிரின் ஒரு பகுதியாக நினைத்து செய்வார்கள். தொழில் செய்தால் ஆரம்பத்தில் தடைகள் வரும். ஆனால் ஒருமுறை பெயர் வந்துவிட்டால் அந்த தொழில் தலைமுறைகளுக்கே உதவும் அளவிற்கு வளர்ச்சி அடையும். விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு ராஜயோகம் என்பது பிறர் போல் மென்மையாக வராது. அது துன்பத்தின் வழியாக உருவாகும். ஒரு காலத்தில் அவமானம், தோல்வி, இழப்பு, துரோகம் ஆகியவற்றை சந்தித்த பிறகே இவர்களின் வாழ்க்கையில் உண்மையான உயர்வு தொடங்கும். அந்த உயர்வு வந்த பிறகு அவர்களை எளிதில் கீழே தள்ள முடியாது. அரசியல், அதிகாரம், பெரிய பதவி, பெரிய செல்வம் ஆகியவை இவர்களின் வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் கண்டிப்பாக வந்து சேரும். நான் இந்த நிலைக்கு வந்தது சுலபமாக இல்லை என்று பெருமையுடன் சொல்லும் அனுபவம் இவர்களுக்கு கிடைக்கும். ராஜயோகம் இவர்களுக்கு தனிப்பட்ட பெருமைக்காக மட்டுமல்ல, குடும்பத்தையும் சந்ததிகளையும் உயர்த்தும் யோகமாக இருக்கும். ஒரு தலைமுறையின் விதியை மாற்றும் சக்தி கொண்ட ராசி என்றால் அது விருச்சிகம் ராசி என்று கூட சொல்லலாம். விருச்சிகம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எதிரிகள் இல்லாமல் இருக்க முடியாது. அவர்கள் நேர்மையாகவும் ஆழமாகவும் பயமின்றியும் பேசுவதால் பலருக்கு அது பிடிக்காது. வெளிப்படையாக நண்பராக இருப்பவர்கள் கூட உள்ளுக்குள் பொறாமையும் பயமும் வைத்திருப்பார்கள். விருச்சிகம் ராசிக்காரர்கள் வளர வளர அவர்களுக்கு எதிரிகள் கூட அதிகரிப்பார்கள். அலுவலகத்தில் சக ஊழியர்கள் சதி செய்வது, உறவினர்கள் பொறாமை கொள்வது, நண்பர்கள் துரோகம் செய்வது போன்ற அனுபவங்கள் இவர்களுக்கு வாழ்க்கையில் ஒரு முறை அல்ல பலமுறை வரும். அதிலும் குறிப்பாக இவர்களின் பலவினத்தை அடைந்தவர்கள் அந்த இடத்தில்தான் தாக்குவார்கள். அதனால்தான் விருச்சிகம் ராசிக்காரர்கள் எல்லோரிடமும் மனதை திறக்காமல் ஒரு வட்டத்திற்குள் மட்டுமே தங்களை வைத்துக் கொள்வார்கள். விருச்சிகம் ராசிக்காரர்கள் தங்களின் வாழ்க்கையை பாதுகாக்க வேண்டும் என்றால் முதலில் நம்பிக்கை வைக்கும் விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். எல்லோரிடமும் தங்களின் திட்டங்களையும் கனவுகளையும் பகிர்ந்தால் அதுவே அவர்களுக்கு எதிராக மாறும். அமைதியாக மெதுவாக திட்டமிட்டு செயல்படுவதுதான் இவர்களுக்கு பாதுகாப்பான வழி. கோபத்தில் முடிவு எடுப்பதை தவிர்க்க வேண்டும். ஏனென்றால் கோபத்தில் எடுத்த முடிவு பல வருடங்கள் பின்னால் வருந்தும் சூழலை உருவாக்கும். ஆன்மீகமாக இருப்பது, தியானம் செய்வது, கடவுள் மீது நம்பிக்கை வைப்பது இவர்களுக்கு மன அமைதிகளை தரும். மனம் அமைதியாக இருந்தால் எதிரிகளின் சதி இவர்களை தொட முடியாது. அது மட்டுமில்லாமல் விருச்சிகம் ராசிக்காரர்களின் காதல் என்பது சாதாரண உணர்ச்சி அல்ல. அது உயிரோடு கலந்த ஒரு ஆழமான பிணைப்பு. நான் உன்னை விரும்புகிறேன் என்று சொல்லுவதற்குள் அவர்கள் மனதில் அந்த நபரை முழுமையாக ஏற்றுக்கொண்டிருப்பார்கள். அவர்களுக்கு பாதி காதல், மேற்பரப்பு காதல் பிடிக்காது. முழுமையாக தங்களை அர்ப்பணிக்க வேண்டும், அதே அளவுக்கு எதிர்பார்க்கவும் செய்வார்கள். காதலில் அவர்கள் காட்டும் தீவிரம் சில நேரங்களில் பாசமாகவும் சில நேரங்களில் பிடிவாதமாகவும் மாறும். நேசித்தவரின் ஒவ்வொரு செயலும் இவர்களுக்கு முக்கியம். அந்த நபரின் ஒரு வார்த்தை கூட இவர்களின் மனதை உயர்த்தவும் உடைக்கவும் செய்து சக்தி கொண்டது. காதலில் ஏமாற்றம் ஏற்பட்டால் அது அவர்களின் வாழ்க்கையின் பெரிய திருப்பமாக மாறும். அந்த வழியிலிருந்து வெளியே வர சில வருடங்கள் ஆகலாம். ஆனால் அந்த வழியே அவர்களை இன்னும் வலிமையான மனிதனாக மாற்றும். காதல் தோல்வி இவர்களுக்கு சாபம் அல்ல, அது ஒரு பயிற்சி. திருமணம் விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு வெறும் சமூக ஒப்பந்தம் அல்ல, அது வாழ்நாள் முழுவதும் தாங்கி நிற்கும் ஒரு உணர்ச்சியோடு உடன்பாடு. வாழ்க்கை துணையை தேர்வு செய்யும் போது அவர்கள் வெளிப்புற அழகை விட மன உறுதியையும் நேர்மைகளையும் தான் பார்க்கிறார்கள். ஒரு முறை திருமணம் செய்து கொண்டால் அந்த உறவை காப்பாற்ற எதையும் செய்ய தயங்க மாட்டார்கள். குடும்பத்தில் பொறுப்பு, கட்டுப்பாடு, பாதுகாப்பு இவை மூன்றும் இவர்களின் கையில் இருக்கும். வெளியில் கடினமாக தோன்றினாலும் வீட்டுக்குள் மிகுந்த பாசமும் பரிவும் கொண்டவர்களாக இருப்பார்கள். குழந்தைகள் விஷயத்தில் அதிக அக்கறையும் கடுமையும் கலந்திருக்கும். என் குழந்தைகள் வாழ்க்கையில் தோற்கக்கூடாது என்ற எண்ணம் இவர்களின் மனதில் வேரூன்றி இருக்கும். சில நேரங்களில் இவர்களின் பிடிவாதம் குடும்பத்தில் சண்டைகளாக மாறலாம். ஆனால் அந்த சண்டையின் அடிப்படையிலும் பாசமே இருக்கும். ஆண் விருச்சிகம் ராசிக்காரர்கள் வெளியில் அமைதியாகவும் உள்ளுக்குள் எளிமைகளாகவும் இருப்பார்கள். அதிகாரம், மதிப்பு, கட்டுப்பாடு இவை இவர்களின் வாழ்க்கை இலக்குகளில் முக்கிய இடம் பெறும். காதலில் மிகவும் தீவிரமானவர்கள். ஒருவரை காதலித்தால் அந்த நபரை உலகத்திலேயே முக்கியமானவராக நினைப்பார்கள். ஆனால் அதே நேரத்தில் சந்தேகம் என்ற விஷயம் இவர்களை உள்ளுக்குள் வாட்டும். வேலை, தொழில் விஷயத்தில் எளிதில் திருப்தியடைய மாட்டார்கள். நான் இன்னும் பெரிய நிலைக்கு செல்ல வேண்டும் என்ற எண்ணம் எப்போதும் மனதில் ஓடும். நண்பர்களை குறைவாக வைத்துக் கொள்வார்கள், ஆனால் வைத்திருக்கும் நண்பர்களுக்காக உயிரையும் கொடுப்பார்கள். வாழ்க்கையில் பல தடவைகள் வந்தாலும் அவற்றை மிதித்து மேலே செல்லும் மன வலிமை இவர்களிடம் இருக்கும். பெண் விருச்சிகம் ராசிக்காரர்கள் அழகும் அறிவும் தைரியமும் கலந்த ஒரு சக்தி. அவர்கள் மென்மையாக பேசினாலும் முடிவெடுப்பதில் மிகவும் உறுதியானவர்கள். காதலில் முழுமையாக தங்களை அர்ப்பணிப்பார்கள். கணவர் அல்லது காதலர் இவர்களுக்கு உலகமே. ஆனால் அவமதிப்பு அல்லது துரோகம் ஏற்பட்டால் அவர்கள் அமைதியாக பின்னால் சென்று வாழ்க்கையை புதிதாக கட்டியெழுப்புவார்கள். குடும்பத்தை காப்பாற்றும் சக்தி இவர்களிடம் அதிகம்.
பண விஷயத்தில் புத்திசாலிகள், சேமிப்பும் முதலீடும் செய்ய தெரிந்தவர்கள். வாழ்க்கையில் பல வழிகள் வந்தாலும் அதை முகத்தில் காட்டாமல் உள்ளுக்குள் சுமந்து கொண்டு வெளியே வலிமையான பெண்ணாக நிற்பார்கள். இவர்களின் வாழ்க்கை ஒரு போர்க்களம். ஆனால் அந்த போரில் அவர்கள் தோல்வி அடைவதில்லை. விருச்சிகம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையின் கடைசி கட்டம் மற்ற ராசிகளிட வேறுபட்டதாக இருக்கும். இளமையில் அதிகாரம், பணம், போராட்டம் என்று ஓடியவர்கள் வயது வந்த பின் வாழ்க்கையின் அர்த்தம் என்ன என்று சிந்திக்க ஆரம்பிப்பார்கள். நான் சம்பாதித்தது என்ன என்று, இழந்தது என்ன என்று, கற்றது என்ன என்று உள்ளுக்குள் கணக்கு போடுவார்கள். அந்த நிலையில்தான் இவர்களுக்கு ஆன்மீக மீது ஈர்ப்பு வரும். கோவில், தியானம், யோகா, தத்துவம் போன்ற விஷயங்களில் மனம் செல்லும். வாழ்க்கையில் அனுபவித்த வழிகள், துன்பங்கள், ஏமாற்றங்கள் அனைத்தும் அவர்களை உள்ளார்ந்த ஞானத்திற்கு கொண்டு செல்லும். இறுதியில் விருச்சிகம் ராசிக்காரர்கள் உலகத்தை வென்ற மனிதர்களாக அல்ல, வாழ்க்கையை புரிந்த மனிதர்களாக மாறுவார்கள். அதுவே இவர்களின் மிகப்பெரிய வெற்றி. அடுத்ததாக, விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு சொத்து மற்றும் வீடு என்பது வெறும் வசதிக்கான விஷயம் மட்டும் அல்ல. அது பாதுகாப்பையும் மரியாதைகளையும் தரும் அடையாளமாக அவர்கள் பார்க்கிறார்கள். வாழ்க்கையின் ஆரம்ப காலகட்டத்தில் வீடு, நிலம், வாகனம் போன்ற விஷயங்களில் தடைகள் வரும். ஒரு சிலர் வாடகை வீட்டிலேயே நீண்ட காலம் தங்க வேண்டிய சூழலும் ஏற்படும். ஆனால் அந்த காலம் முடிந்த பிறகு தங்களின் உழைப்பால் சொந்த வீடு வாங்கும் யோகம் இவர்களுக்கு உறுதியாக அமையும். என் உழைப்பால் தான் இது என்ற பெருமை இவர்களின் முகத்தில் தெரியும். வாகனம் விஷயத்திலும் அதே நிலை. ஆரம்பத்தில் பழைய வாகனம், கடன் வாங்கும் என்று போகும் வாழ்க்கை ஒரு கட்டத்தில் நல்ல வாகனம், வசதியான பயணம் என்று உயர்வு அடையும். குழந்தைகள் விஷயத்தில் விருச்சிகம் ராசிக்காரர்கள் மிகவும் கடுமையானவர்களாக தோன்றலாம். ஆனால் அந்த கடுமையின் அடிப்படையில் பயமும் பாதுகாப்பு இருக்கும். என் குழந்தை வாழ்க்கையில் தோற்கக்கூடாது என்ற எண்ணம் அவர்களின் மனதில் தீவிரமாக இருக்கும். குழந்தைகளுக்காக தங்களின் ஆசைகளை கூட துறக்க தயங்க மாட்டார்கள். சிலருக்கு குழந்தை யோகம் தாமதமாக வரும். ஆனால் வந்த பிறகு அவர்கள் வாழ்க்கையின் அர்த்தமே மாறிவிடும். குழந்தைகள் இவர்களுக்கு ஆசீர்வாதமாகவும் வாழ்க்கையின் புதிய நோக்கமாகவும் மாறுவார்கள். விருச்சிகம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் பணம் மெதுவாக சேரும். இளமை வயதில் சம்பாதித்த பணம் நீடிக்காது. செலவுகளாலும் இழப்புகளாலும் கரைந்துவிடும். ஆனால் அந்த அனுபவமே அவர்களுக்கு பணத்தின் மதிப்பை கற்றுக் கொடுக்கும். 30 வயதுக்கு பிறகு இவர்களின் வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பம் ஏற்படும். அதற்கு பிறகு அவர்கள் பணத்தை வீணடிக்காமல் திட்டமிட்டு சேமிக்க தொடங்குவார்கள். 35 முதல் 45 வயது வரை இவர்களுக்கு பெரிய உயர்வு காலமாக அமையும். அந்த காலகட்டத்தில் வீடு, நிலம், வியாபாரம், பதவி உயர்வு போன்ற யோகங்கள் கிடைக்கும். வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் என் வாழ்க்கை இப்போது சரியான பாதையில் வந்துவிட்டது என்ற அவர்கள் மனதில் நிம்மதி ஏற்படும். சிலருக்கு 50 வயதுக்கு பிறகு இன்னொரு பெரிய மாற்றம் வரும். அது வெளிப்புற உயர்வு அல்ல, உள்ளார்ந்த மாற்றம். பணம், அதிகாரம் இவற்றை விட மன அமைதி முக்கியம் என்று உணரத் தொடங்குவார்கள். அந்த உணர்வே அவர்களின் வாழ்க்கையை சமநிலைப்படுத்தும். விருச்சிகம் ராசிக்காரர்களின் மிகப்பெரிய பலவீனம் அவர்களின் கோபமும் சந்தேகமும். அவர்கள் யாரையாவது முழுமையாக நம்பினாலும் உள்ளுக்குள் ஒரு சிறிய சந்தேகம் எப்போதும் இருக்கும். அந்த சந்தேகம் அதிகமானால் உறவுகள் சிதறும். கோபம் வந்தால் அவர்கள் வார்த்தைகளை கட்டுப்படுத்த மாட்டார்கள். அந்த வார்த்தைகள் பின்னால் திரும்ப முடியாத அளவிற்கு வலிமையானதாக இருக்கும். மற்றொரு பலவீனம் பழைய விஷயங்களை மறக்க முடியாத தன்மை. 10 வருடங்களுக்கு முன் நடந்த ஒரு அவமானம் கூட அவர்களின் மனதில் உயிருடன் இருக்கும். அதனால் அவர்கள் சில நேரங்களில் தங்களை தாங்களே காயப்படுத்திக் கொள்வார்கள். மற்றவர்கள் சுலபமாக விட்டுவிடும் விஷயங்களை விருச்சிகம் ராசிக்காரர்கள் மனதுக்குள் வைத்துக்கொண்டு தங்களை தனிமைப்படுத்திக் கொள்வார்கள். விருச்சிகம் ராசிக்காரர்களிடம் வெளியில் தெரியாத ஒரு சக்தி இருக்கிறது. அவர்கள் அமைதியாக இருக்கும் போது கூட அவர்களின் மனம் பல விஷயங்களை திட்டமிட்டு கொண்டே இருக்கும். ஒரு விஷயத்தில் தோல்வி அடைந்தால் அதையே தங்களின் சக்தியாக மாற்றி மறுபடியும் எழும் திறன் இவர்களிடம் உண்டு. வலியை சக்தியாக மாற்றும் ராசி என்றால் அது விருச்சிகம் ராசிதான். பிறர் உடைந்து போகும் இடத்தில் அவர்கள் இன்னும் உறுதியானவர்களாக மாறுவார்கள். வாழ்க்கையில் யார் அவர்களை காயப்படுத்தினாலும் காலம் செல்ல செல்ல அதற்கான பதிலை அவர்கள் வாழ்க்கை மூலமாக கொடுப்பார்கள். நான் சாய்ந்து விடவில்லை, இன்னும் வலிமையாக இருக்கிறேன் என்று நிரூபிப்பதே இவர்களின் இரகசிய சக்தி. ஏனென்றால் விருச்சிகம் ராசிக்காரர்களின் வாழ்க்கை ஒரு சாதாரண கதை அல்ல. அது போராட்டமும் வெற்றியும் வலியும் ஞானமும் கலந்த ஒரு பெரிய காவியம். இளமையில் அவர்கள் வாழ்க்கையை எதிர்த்து போராடுவார்கள். நடுத்தர வயதில் வாழ்க்கையை கட்டி எழுப்புவார்கள். முதுமையில் வாழ்க்கையின் அர்த்தத்தை உணர்வார்கள். அவர்கள் வெற்றி பெற்றால் அது அவர்களுக்காக மட்டுமல்ல, அவர்களை நம்பியவர்களுக்காகவும் இருக்கும். அவர்கள் தோல்வியடைந்தால் கூட அந்த தோல்வியை ஒரு பாடமாக மாற்றுவார்கள். அதனால்தான் விருச்சிகம் ராசிக்காரர்கள் உலகில் சாதாரண மனிதர்களாக இல்லை, அனுபவம் நிறைந்த மனிதர்களாக வாழ்கிறார்கள். அதிலும் முக்கியமாக விருச்சிகம் ராசிக்காரர்களின் வாழ்க்கை நேராக ஓடும் பாதையல்ல, அது வளைவுகளும் பள்ளங்களும் திடீர் மலை சரிவுகளும் நிறைந்த ஒரு பயணம். இவர்களின் வாழ்க்கையில் சில வருடங்கள் அமைதியாக போகும். சில வருடங்கள் ஒரே நேரத்தில் பல சோதனைகளை கொடுக்கும். ஒரே ஆண்டில் வேலை மாறும், நண்பன் விலகுவான், காதல் உடையும், பண இழப்பு வரும். இப்படி பல விஷயங்கள் சேர்ந்து வரும் காலம் இவர்களுக்கு உண்டு. அந்த நேரத்தில் அவர்கள் மனதில் என்னடா என் வாழ்க்கை இப்படியா என்ற கேள்வி எழும். ஆனால் அந்த காலமே அவர்களை உண்மையான மனிதனாக மாற்றும். அந்த காலத்தில்தான் அவர்கள் யாரை நம்பலாம், யாரை நம்பக்கூடாது என்று முடிவெடுப்பார்கள். விருச்சிகம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் மெதுவாக மாறுதல் என்பது அரிது.
திடீரென மாறுதல் என்பது அதிகம். இன்று இருக்கும் நிலை நாளை இருக்காது என்ற உணர்வை அவர்கள் வாழ்க்கை அனுபவத்தின் வழியாக கற்றுக்கொள்வார்கள். ஒரு நாள் நிம்மதியாக வேலை பார்த்து கொண்டிருப்பார்கள். மறுநாள் அந்த வேலை போய்விடும். ஒரு நாள் ஒருவர் மீது விழு நம்பிக்கை வைத்திருப்பார்கள். மறுநாள் அந்த நபரே அவர்களை விட்டு விலகி விடுவார்கள். இந்த திடீர் மாற்றங்கள் அவர்களை உடைக்க வருவதில்லை, அவர்களை புதிய மனிதனாக உருவாக்கவே வருகிறது. வாழ்க்கை இவர்களுக்கு எப்போதும் ஒரே பாடத்தை சொல்லும். எதையும் நிரந்தரம் என்று நினைக்காதே. அந்த உணர்வு வந்த பிறகுதான் அவர்கள் மனிதர்களை பற்றிய எதிர்பார்ப்புகளை குறைத்துக் கொள்வார்கள். அதனால்தான் வயது கூட கூட விருச்சிகம் ராசிக்காரர்கள் அமைதியாகவும் ஆழமாகவும் பேசாமல் பல விஷயங்களை உள்ளுக்குள் வைத்து கொள்ளும் மனிதர்களாக மாறுவார்கள். இளமையில் ஏன் எனக்கு இப்படி நடக்கிறது என்று கேட்பார்கள். பின்னாளில் இதுதான் என்னை உருவாக்கியது என்று புரிந்து கொள்வார்கள். விருச்சிகம் ராசிக்காரர்கள் வெளியில் சிரித்து கொண்டே இருந்தாலும் உள்ளுக்குள் பல போராட்டங்களை நடத்தி கொண்டிருப்பார்கள். யாரிடமும் தங்கள் மனவேதனையை சொல்ல விரும்ப மாட்டார்கள். எனக்கு பிரச்சனை இருக்கிறது என்று சொல்லுவது இவர்களுக்கு பலவீனம் போல தோன்றும். அதனால்தான் அவர்கள் தங்கள் வழியை தாங்களே சுமந்து கொள்வார்கள். இந்த பழக்கம் சில நேரங்களில் அவர்களை மன அழுத்தத்திற்கு கொண்டு போகும். கூட்டத்தில் இருந்தாலும் அவர்கள் தனியாக இருப்பது போலவே உணர்வார்கள். இந்த தனிமை அவர்களுக்கு தண்டனை அல்ல, அது அவர்களை சிந்திக்கவும் வாழ்க்கையை புரிந்து கொள்ளவும் உதவும் ஒரு பள்ளிக்கூடம். அந்த நேரங்களில் அவர்கள் புத்தகம் படிப்பார்கள், தனியாக நடப்பார்கள், கடவுளிடம் பேசுவார்கள், அல்லது தங்களை தாங்களே கேள்வி கேட்பார்கள். நான் இப்படி ஏன் இருக்கிறேன் என்ற கேள்வி அவர்களை மெதுவாக ஞானத்தின் பக்கம் கொண்டு போகும். விருச்சிகம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் கர்மாவின் தாக்கம் அதிகமாக இருக்கும். அவர்கள் செய்யும் ஒவ்வொரு செயலும் நல்லதோ கெட்டதோ ஒரு நாள் அவர்களிடமே திரும்பி வரும். அதனால்தான் இவர்கள் வாழ்க்கையில் சில நேரங்களில் காரணமே தெரியாமல் துன்பம் வரும். சில நேரங்களில் காரணமே தெரியாமல் நல்லதும் நடக்கும். இது விதியின் விளையாட்டல்ல, கர்மாவின் கணக்கு. இவர்கள் முன்பிறப்பில் எடுத்த கடன்களை இந்த பிறப்பில் அடைக்கும் ஆன்மாக்கள் போல இருப்பார்கள். அதனால்தான் இவர்களின் வாழ்க்கை சாதாரணமாக இருக்காது. பிறருக்கு தோன்றும் சாதாரண சம்பவங்கள் இவர்களுக்கு வாழ்க்கையை மாற்றும் பெரிய நிகழ்வாக மாறும். ஒருவருக்கு உதவி செய்தால் அது பல மடங்கு உதவியாக இவர்களிடம் திரும்பி வந்து நிற்கும். ஒருவரை காயப்படுத்தினால் அது வேறு வடிவில் அவர்களையே காயப்படுத்தும். இந்த உணர்வை புரிந்து கொண்ட பிறகு விருச்சிகம் ராசிக்காரர்கள் மெதுவாக தங்கள் வாழ்க்கையை சுத்தப்படுத்த ஆரம்பிப்பார்கள். விருச்சிகம் ராசிக்காரர்கள் நல்ல கர்மா சேர்த்தால் அவர்களின் வாழ்க்கை மிகவும் உயர்ந்த நிலைக்கு செல்லும். அவர்கள் உதவி செய்தவர்கள் ஒரு நாள் பெரிய உதவியாக திரும்பி வருவார்கள். அவர்கள் காப்பாற்றியவர்கள் அவர்களையே காப்பாற்றும் சூழல் உருவாகும். அவர்கள் செய்த தியாகங்கள் அவர்களின் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக மாறும். நான் கஷ்டப்பட்டேன் என்ற சந்ததி கஷ்டப்படக்கூடாது என்ற எண்ணம் இவர்களின் வாழ்க்கையின் மையமாகவே மாறும். அந்த எண்ணத்தோடு வாழ்ந்தால் அவர்களின் வாழ்க்கை ஒரு சாபம் போல இல்லாமல் ஒரு ஆசீர்வாதம் போல மாறும். இறுதியில் விருச்சிகம் ராசிக்காரர்கள் பணம், பதவி, அதிகாரம் பெற்றவர்களாக மட்டுமல்ல, மன அமைதி பெற்றவர்களாகவும் மாறுவார்கள். அதுவே அவர்களின் உண்மையான வெற்றி. மேலும் இதையெல்லாம் தாண்டி விருச்சிகம் ராசிக்காரர்களின் எதிர்கால வாழ்க்கை மற்ற ராசிகளைப் போல நேர்கோட்டில் செல்லாது. ஆனால் அதில் ஒரு ஆழமான அர்த்தம் இருக்கும். இளமை மற்றும் நடுத்தர வயதில் அவர்கள் வாழ்க்கையுடன் போராடிய அளவுக்கு முதுமை காலத்தில் வாழ்க்கை அவர்களுக்கு மரியாதையுடன் நடக்கும். என் வாழ்க்கை முழுக்க கஷ்டமே என்று நினைத்தவர்கள் ஒரு கட்டத்தில் திடீரென அமைதி அவர்களை தேடி வரும். அந்த அமைதி வெளிப்புற வசதிகளால் வருவதல்ல, உள்ளார்ந்த திருப்தியால் வரும். பணம், வீடு, சொத்து, பிள்ளைகள் இவையெல்லாம் ஒரு கட்டத்தில் நிலை பெறும். அதற்கு பிறகு அவர்கள் வாழ்க்கையை வேறு கண்களால் பார்க்க ஆரம்பிப்பார்கள். பிறரை குறை சொல்லும் மனநிலை குறையும், மன்னிக்கும் மனம் அதிகரிக்கும், எல்லாமே கடந்து போகும் என்ற உண்மை அவர்களுக்கு தெளிவாக புரியும். அந்த புரிதலே அவர்களின் முதுமையை கனவாக அல்ல, அமைதியாக மாற்றும். பல விருச்சிகம் ராசிக்காரர்கள் முதுமை காலத்தில் ஆலோசகராகவும் வழிகாட்டியாகவும் மாறுவார்கள். அவர்களின் அனுபவம் மற்றவர்களுக்கு விளக்கமாக மாறும். வாழ்க்கை அவர்களை காயப்படுத்தி அதே வாழ்க்கை இறுதியில் அவர்களை மதிக்கும் நிலைக்கு கொண்டு வரும். முதுமை காலத்தில் விருச்சிகம் ராசிக்காரர்கள் அதிகம் பேச மாட்டார்கள். ஆனால் பேசினால் அது வாழ்க்கையின் சாரமாக இருக்கும். அவர்கள் பார்த்த துன்பங்கள், சந்தித்த துரோகங்கள், கடந்து வந்த போராட்டங்கள் அனைத்தும் அவர்களை உள்ளார்ந்த ஞானத்திற்கு கொண்டு சென்றிருக்கும். அந்த ஞானம் புத்தகங்களில் படித்ததல்ல, வாழ்க்கை கற்றுக் கொடுத்தது. அதனால்தான் அவர்கள் சொல்வது எளிமையாக இருந்தாலும் ஆழமாக மனதில் பதியும். தனிமை இவர்களுக்கு பயமாக இருக்காது, அது அவர்களின் நண்பனாக மாறும். தனியாக உட்கார்ந்து சிந்திப்பதும், அமைதியாக கோவிலுக்கு செல்வதும், மனதோடு பேசிக்கொள்வதும் அவர்களுக்கு பெரிய சந்தோஷமாக இருக்கும். அந்த நிலையில் அவர்கள் வாழ்க்கையை வென்றவர்கள் அல்ல, வாழ்க்கையை புரிந்தவர்கள். விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கை சீராக இருக்க வேண்டுமென்றால் முதலில் மனம் சீராக இருக்க வேண்டும். கோபம், பழைய காயங்கள், பழிவாங்கும் எண்ணம் இவை மெதுவாக விட்டுவிட வேண்டும். அது எளிதல்ல, ஆனால் அதுதான் இவர்களின் மிகப்பெரிய பரிகாரம். வாரத்தில் ஒரு நாளாவது அமைதியாக உட்கார்ந்து கடந்த வாழ்க்கையை நினைத்து அதை விட்டுவிடலாம் என்று தங்களிடம் தாங்களே கேட்பது நல்லது. அதிகமாக பிறருக்கு உதவுவது, குறிப்பாக மனதளவில் கஷ்டப்படுபவர்களுக்கு ஆதரவாக இருப்பது இவர்களுக்கு நல்ல கர்மாவை சேர்க்கும். தானம் செய்வது, யாருக்கும் தெரியாமல் ஒரு நல்ல காரியம் செய்வது இவர்களின் வாழ்க்கையில் மறைந்திருந்த தடைகளை மெதுவாக அகற்றும். வழிபாட்டில் காட்டிலும்
வாழ்க்கை முறையில் தூய்மை இருந்தால் விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு அதுவே பெரிய ஆசீர்வாதமாகவே மாறும். விருச்சிகம் ராசிக்காரர்கள் இந்த உலகத்தில் சுலபமாக வாழ வரவில்லை. அவர்கள் ஆழத்தை அனுபவிக்க, வழியை புரிந்து கொள்ள, உண்மையை தேட வருகிறார்கள். வாழ்க்கை அவர்களை பலமுறை உடைக்கும். ஆனால் ஒவ்வொரு முறையும் அவர்கள் இன்னும் வலிமையாக எழுவார்கள். இழப்பும் அவர்களை காலியாக்காது, உள்ளார்ந்த செல்வத்தை தரும். தோல்விகள் அவர்களை முடக்காது, பாதையை மாற்றும். இறுதியில் அவர்கள் பணம், பதவி, அதிகாரம் கொண்டவர்களாக இல்லாவிட்டாலும் கூட வாழ்க்கையின் உண்மையை புரிந்த மனிதர்களாக மாறுவார்கள். அதுவே விருச்சிகம் ராசிக்காரர்களின் மிகப்பெரிய வெற்றி. அவர்களின் வாழ்க்கை ஒரு சாதாரண கதையல்ல, அது வழி, போராட்டம், ஞானம் கலந்த ஒரு நீண்ட காவியம். இறுதியாக சொல்ல வேண்டுமென்றால், விருச்சிகம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் மகிழ்ச்சி அவர்களை கற்றுக் கொடுக்காது. வழிதான் அவர்கள் பெரிய ஆசிரியர். காதல், தோல்வி, நட்பு, துரோகம், குடும்ப அவமானம், பண இழப்பு, இந்த 4 விஷயங்களும் அவர்களை ஒரு காலத்தில் கண்டிப்பாக தொட்டிருக்கும். அந்த நேரங்களில் அவர்கள் உடைந்து போவதில்லை, ஆனால் உள்ளுக்குள் மாறுவார்கள். மற்றவர்களுக்கு ஒரு தோல்வி என்றால் விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு அது ஒரு புதிய பிறப்பு. இப்படி இருக்க முடியாது என்ற எண்ணம் அவர்களை எழுப்பும். அந்த எழுச்சி மெதுவாக வந்தாலும் உறுதியாக இருக்கும். அவர்கள் சிரிப்புக்குள் கூட ஒரு சோகம் இருக்கும். அந்த சோகத்திற்குள் கூட ஒரு சக்தி இருக்கும். அதனால்தான் விருச்சிகம் ராசிக்காரர்களின் வாழ்க்கை கதைகள் சாதாரண கதைகள் அல்ல, போராட்ட காவியங்கள். சரி, இதே போல உங்களுடைய ராசிகளில் அடுத்தடுத்த மாதங்களில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகிறது என்பதை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.